சாம்பல் புதன், திருநீற்று புதன் அல்லது விபூதி புதன் பற்றிய தகவல்கள். சாம்பல் புதன் என்றால் என்ன? சாம்பல் புதன் என்பது பல மேற்கத்திய கிறிஸ்தவ பிரிவுகளில் பிரார்த்தனை மற்றும் உண்ணாவிரதத்திற்கான புனித நாளாகும். ஈஸ்டருக்கு முந்தைய 6 வார காலமான தவக்காலத்தின் முதல் நாளை குறிக்கிறது. சாம்பல் புதனின் நோக்கம் என்ன? சாம்பல் புதன் தவக்காலத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது. இது தவம், தியானம் மற்றும் உபவாசத்தின் பருவமாகும். இது ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு நம்மை தயார்படுத்துகிறது. இதன் மூலம் நாம் மீட்பை அடைகிறோம். சாம்பலின் ஆன்மீக அர்த்தம் என்ன? சாம்பலின் மண்ணான தன்மை இறந்து கொண்டிருப்பவர்களிடம் அவர்களின் வாழ்க்கையை பற்றியும் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை பற்றியும் பேசுகிறது. சாம்பல் நோய் மற்றும் பயணிக்கக்கூடாத பாதைகள் காரணமாக அவர்கள் விட்டுவிட வேண்டிய வாழ்க்கையின் சில பகுதிகளை குறிக்கிறது. அவை வருத்தங்கள், மனத்திரும்புதல் மற்றும் சமரசத்தின் அவசியத்தை குறிக்கின்றன. சாம்பல் புதன் ஒரு புனித நாளா? தவக்காலம் பிரார்த்தனை, உபவாசம் மற்றும் தானம் ஆகியவற்றை உள்ளடக்கியது. சாம்பல் புதன் கிழமையுடன் தொடங்குகிறது. இது பிரார்த்தனை மற்றும் உபவாசத்தின் புனித நாளாகும். தவக்காலம் ஏன் 40 நாட்கள்? உடன்படிக்கையின் பலகைகள் தருவதற்கு முன்பு மோசே சீனாய் மலையில் 40 பகலும் இரவும் உபவாசம் இருந்தார். தவக்காலம் சாம்பல் புதன் கிழமையன்று தொடங்குகிறது. இது உண்மையில் ஈஸ்டருக்கு 46 நாட்களுக்கு முன்பு. விசுவாசிகள் இடைநிறுத்தப்பட்டு புத்துணர்ச்சி பெறவும் புதிய பலத்தை சேகரிக்கவும் ஒரு நேரத்தை வழங்குவதற்காக 6 ஞாயிற்றுக்கிழமைகளில் தவக்காலத்தின் கடுமையிலிருந்து விலக்கப்படுவதால் தவக்காலம் 40 நாட்கள் என்று நாங்கள் கூறுகிறோம். 2ஆம் வத்திக்கான் வழிபாட்டு ஆண்டை மறுசீரமைத்ததிலிருந்து புனித வியாழக்கிழமை தொடங்கும் ஈஸ்டர் திருநாள் தவக்கால பருவத்தில் சேர்க்கப்படுவதில்லை. எனவே கடுமையான தவக்கால அனுசரிப்பின் உண்மையான நாட்கள் தோராயமாக 40 நாட்கள் ஆகும். வேதத்தில் 40 என்ற எண் அடிக்கடி காணப்படுவது மன திரும்புதலுக்கான ஆயத்த நேரத்தையோ அல்லது கடவுளிடமிருந்து அனுப்பப்பட்ட தண்டனை மற்றும் துன்பத்தின் நேரத்தையோ குறிக்கும். பழைய ஏற்பாட்டில் 40 என்ற எண்ணை பயன்படுத்துவதற்கான எடுத்துக்காட்டுகள் நிறைந்துள்ளன. பூமியின் மீது 40 பகலும் 40 இரவும் நீடித்த வெள்ளத்தை அனுப்புவதன் மூலம் கடவுள் மனித குலத்தை தண்டித்தார். யோனா நினிவேயின் அழிவை பிரசங்கித்த போது நினிவே மக்கள் 40 நாட்கள் உண்ணாவிரதமிருந்து மனம் திரும்பினார்கள். மோசையும் எபிரேய மக்களும் 40 ஆண்டுகள் பாலைவனத்தில் அலைந்து திரிந்தனர். எருசலேமை அழிக்கவிருந்த முற்றுகையின் அடையாளமாக எசேக்கியேல் தீர்க்கதரிசி 40 நாட்கள் தனது வலது பக்கத்தில் படுத்துக்கொள்ள வேண்டியிருந்தது. எலியா தீர்க்கதரிசி ஓரேப் மலையில் 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்தான். இறுதியாக சீனாய் மலையில் இருந்த போது மோசே 40 பகலும் 40 இரவும் உபவாசம் இருந்தார். புதிய ஏற்பாட்டில் நமது கர்த்தர் நம்முடைய மீட்பின் மரணத்தில் முடிவடையும் பொது ஊழியத்திற்காக பாலைவனத்தில் 40 பகலும் 40 இரவும் உபவாசம் இருந்து ஜெபிப்பதை காண்கிறோம். அவர் பிசாசின் சோதனைகளை வென்று கடவுளுக்கு உண்மையானவராக இருக்கும் புதிய ஆதாம். பாலைவனத்தில் கடவுளை தூண்டியவர்களைப் போலல்லாமல் தெய்வீக சித்தத்திற்கு முழுமையான கீழ்ப்படிதலால் கடவுளின் ஊழியராக தன்னை வெளிப்படுத்தும் புதிய இஸ்ரேல். நமது உபவாசம், ஜெபம், சுயமறுப்பு மற்றும் நற்செயல்கள் மூலம் நமது இறைவனை பின்பற்றவும் அதன் மூலம் ஈஸ்டர் புதுப்பித்தலுக்கு நம் இதயங்களை தயார்படுத்தவும் திருச்சபை 40 நாட்கள் தவக்காலத்தை ஒதுக்கி வைக்கிறது. பணிவான 40 நாட்கள் தவக்காலத்தின் மூலம் திருச்சபை ஒவ்வொரு ஆண்டும் பாலைவனத்தில் இயேசுவின் மறைபொருளுடன் தன்னை ஒன்றிணைக்கிறது. நெற்றியில் சாம்பலை பூசுவதன் நோக்கம் என்ன? இது 2 காரணங்களுக்காக செய்யப்படுகிறது. ஒன்று, ஒரு தனிப்பட்ட நினைவூட்டல் செயல் மற்றும் இரண்டாவது
மற்றவர்களுக்கு ஒரு அடையாளமாக அல்லது சாட்சியாக. சாம்பல் புதன்கிழமையின் ஒரு நல்ல செய்தி என்ன? மரணத்தின் சோகமான உண்மையும் யதார்த்தமும் இல்லாமல் கடவுளுடன் நித்திய வாழ்வின் மகிழ்ச்சியான செய்தி நமக்கு கிடைத்திருக்காது. சாம்பலுக்கு சாம்பலும் தூசிக்கு தூசியும். நீங்கள் உங்கள் நெற்றியில் சாம்பல் சிலுவையை அணிந்தாலும் இல்லாவிட்டாலும் நாம் அனைவரும் நம் இரட்சகரின் மரணத்தின் அடையாளத்தை அணிந்திருக்கிறோம். புதிய வாழ்க்கையின் வாக்குறுதியையும் சுமக்கிறோம். சாம்பல் புதன் நல்வாழ்த்துக்கள்.